என்னதான் பெர்ஃபெக்டா தைச்சாலுமே ஆம்கோல் கிட்ட சுருக்கம் வர்றது தவிர்க்க முடியாத ஒண்ணா இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஒவ்வொரு நெக்குக்குமே நம்ம எப்படி எடுப்போம், மேல சோல்ருடைய அகலம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதே ஆம்போலோட உயரம் முடியற இடத்துல சோல்ருடைய அகலமா நம்ம எடுப்போம். ஆனா அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. காலர் நெக், போட் நெக் ரெண்டு நெக்குக்குமே மேல நம்ம சோல்ருடைய அகலம் எவ்வளவு எடுக்கிறோமோ அதுல இருந்து நம்ம 1/2 இன்ச் வந்து கீழே சோல்ருடைய அகலத்தை நம்ம கம்மி பண்ணி எடுக்கணும். அப்ப நீங்க இந்த மாதிரி கிராஸா கோடு வர மாதிரி இருக்கும். இந்த கிராஸான கோட்டில இருந்துதான் 1 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்ட் வரைகிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து இந்த மாதிரி உள்ள தள்ளி வரும், அதாவது கீழ் பக்கமா இறங்கி வரும். அப்போ அந்த இடத்துல வரக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து உங்களுக்கு கம்மியாகும். அதனால சுருக்கமும் உங்களுக்கு வர்றது கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறமா போட் நெக்கும் அதே மாதிரி தான் 1/2 இன்ச் உள்ள தள்ளி மார்க் பண்ணி மேல இருந்து இந்த மாதிரி கிராஸா போட்டு இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணி ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து வரையணும். போட் நெக், காலர் நெக் ரெண்டுக்குமே நம்ம இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து சுருக்கம் வர்றது வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு பிளவுஸா இருக்கட்டும், சுடிதாரா இருக்கட்டும், இந்த மாதிரி மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா சுருக்கமே இல்லாத ஸ்லீவ் வந்து உங்களுக்கு பின்னாடியும் சரி முன்னாடியும் சரி பெர்ஃபெக்டா கிடைக்கும். வாழ்க வளமுடன்.